கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. தெருவுக்குள்ளே வராத நாங்கள் போய் ஓட்டு கேட்டுட்டு வரோம், நீங்கள் வந்தால் கலைஞ்சி போய்டும், உங்கள் கொடியை இறக்கிடுங்கன்னு இறக்கி விட்டு உங்களையும் இறக்கி விட்டு போனதெல்லாம் நடந்தது. நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? திருமாவளவனோட ஃபீல் பண்ண மாதிரி அதை தான் சொல்ல வரேன். நீங்கள் யாருக்காக அழுவுறீங்க தோழர்? நீங்கள் யாருக்கு அழுவுறீங்க? மக்களுக்காக அழுவுங்க. இந்த மக்கள் இல்லை. விஜய் பக்கம் ஒரு பக்கம் போயிடுச்சு, சீமான் பக்கம். அது அந்த கோபம் தான் அவருடைய ஓட்டு சிதறனால போயிடுச்சு. ஒன்றும் இல்லை. அன்றைக்கி இருந்த ஓட்டு இந்த தேர்தலில் இல்லை. நீங்கள் டிமாண்ட் பண்ண முடியாது திமுகவை. அவங்கக்கிட்ட எல்லா ரிப்போர்ட்டும் இருக்குது. ஏதோ 1-2 கொடுக்குறத வாங்கி வச்சுட்டு பொழைச்சிட்டு போங்க அப்படின்னு வேணால் இருக்கலாம். 10,000த்துக்கு மேற்பட்ட இந்து கோயில் அறநிலையத்துறை இடத்த மீட்க தெரிஞ்ச இந்த அரசுக்கு பறையர்களுடைய பஞ்சமி நிலம் 1 ஏக்கரை மீட்கிறது துப்பு இல்லைன்றது நீங்கள் கேட்டிருக்கணுமா இல்லையா? சீமானை தடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. சொல்லுங்கள், என்ன உனக்கு இந்த கவர்மெண்ட் பண்ணிடுச்சு? நீ கம்பு சுற்றுறீங்க. வந்து இந்த திராவிடம் எக்கேடு கேட்டால் உங்களுக்கு என்ன வந்தது? நீங்கள் நான் காவலர் கேட்டால் பங்கு கொடுத்துருக்கா உங்களுக்கு? இது வரைக்கும் அடித்ததில் பங்கு கொடுத்துருக்கா? பல லட்சம் கோடி அடித்ததில் திருமாவளவன் தோழர்களுக்கும் பங்கு கொடுத்து நீங்களும் கோட்டீஸ்வரர் வாங்கன்னு சொல்லியிருக்குதா? சொல்லுங்கள், சொல்லி கொடுங்க. மந்திரி பதவியில் பங்கு கொடுத்துருக்குதா உங்களுக்கு? நீங்கள் என்ன போட்டிங்கன்னு கேட்குறது துப்பு இல்லை. நீங்கள் இங்கே வந்து சுற்றுறீங்க கம்பு. என்ன உங்களுக்கு சீமான திட்டணும்? அதான உங்கள் நோக்கம். திட்டினா கோபாலபுரம் கொஞ்சம் குஷியாகும். அதான தம்பி சீமான் சொன்னால் ஸ்டாலின் கோச்சுக்குவார்ல. இந்த வருஷம் இந்த 26 தட்டில் விழாது இல்லை. இப்படி தான் உங்களை பேசுகிறேன். அதனால சீமான் என்ன சொல்கிறனால தம்பி நேற்றுக்கிறாரு. தம்பின்னு என்று நான் சொல்கிறேன்னா எவ்வளோ கேவலமாக போயிட்டீங்க பார்த்தீங்களா? சொந்த ரத்தத்துக்குள்ளார சகோதரியனும் 2 பேரும் மோத விட்டுட்டு ரத்தம் குடிக்கணும்னு உட்காந்துக்குது திராவிட நாய். இங்கே இந்த திராவிடத்தை இந்த பெரியாரை பேசிகிட்டு இருக்கிற இந்த கும்பல், இந்த ஃபோர்ஜரி கும்பல், இந்த 420 கும்பல் 150 கோடி ஒதுக்கியிருக்கு மொத்தமே 2024-25க்கு நினைக்கிறேன். அது என்ன பேர்னா அண்ணல் அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டம். தொழிலதிபதிகளை ஆக்குறாங்க. வெறும் 150 கோடி. என்னன்னா நீங்கள் 65% நீங்கள் போட்டுக்கணும், 35% தான் நாங்கள் தரோம். அதுவும் மானியமாக தரோம். எந்த காலத்தில் அவன் தொழிலதிபரை மேலே ஏறி வருவான்? ஏன்னா எனக்கு கோபாலபுரத்து வாசலில் ஆள் வேணும், பிளாஸ்டிக் சேரை போட்டு உட்கார வச்சிருக்கணும். வரலாறு மிகப்பெரிய தவறு செய்துட்டு இருக்கிறார் தோழர் திருமாவளவன். வரலாறு இவர் ஒருபோதும் மன்னிக்காது. ஒரு சாதி வெறின்னு ஒரு பக்கம் முழுக்க சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பா. ஏகலைவன் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். சமீபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்காரு. சீமான், விஜய் இவர்கள் எல்லாம் RSSின் குழந்தைகள் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. அந்த கருத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? தெரியல, அவர் ஏன் அந்த நோக்கத்தில் அப்படி செய்தார் அப்படின்னு சொன்னார்னு தெரியல. எந்த ஒரு விடயமும் ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களுடைய நலன் இல்லை. இந்த 2 விஷயத்தில் தான் ஒரு தலைவர்களும் இயங்க முடியும். கரெக்டுங்களா? ஆமாம். தமிழ்நாட்டுக்கு எது சரியானது இல்லை அப்படின்னு தமிழக முதலமைச்சர் இயங்குவார். கட்சி தலைவர்கள் தன்னுடைய கட்சிக்கு எது நலன் இல்லை அப்படின்றத தான் பண்ணுவாங்க. இவர் அங்கே இந்த கூட்டத்தில் போய் உட்காந்துக்கிட்டு இதில் பஞ்சாயத்து பண்ணுற வேலை அவருக்கு என்ன வந்ததுன்னு இவர் கோயிலுக்குள்ளவே விட மாட்டாங்க. கரெக்டாக? உனக்கு அதில் வேலையே இல்லை. போராடிட்டு இருக்கிறோம். கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய திமுகவே உனக்கு கோயிலை திறந்து விடல. திரௌபதி அம்மன் கோயில் விஷயத்தை பூட்டிட்டு வெளியே நில்லுங்கன்னு சொல்லிடுச்சு. உங்கள் பெரியாரும் ஓரமாக தான் நின்றுட்டுக்கிறாரு. பெரியார் மடமும் உங்களுக்கு கை கொடுக்கல. சரிதானே நான் சொல்கிறது? தப்பு இல்லை. கரெக்ட். இதில் என்ன உங்களுக்கு வந்தது? இதில் என்ன நீங்கள் உங்களுக்கு போய் நின்றுக்கிட்டு அவர் RSS இவர் RSSன்னு நீங்கள் சொல்லக்கூடிய பஞ்சாயத்து என்ன இருக்குது? RSS பாஜக தமிழ்நாட்டுக்குள்ளே வளர்த்தது எந்த காலத்துலேயும் வளராது. வளரணுன்னா அது திமுக மனசு வச்சா மட்டும்தான் வளரும் தமிழ்நாட்டுக்குள்ளார. ஏற்கனவே முதலாக தேசிய அளவில் வளர்த்ததும் தமிழ்நாட்டுக்குள்ளே வளர்த்ததுமே திமுக தான். RSS பாஜகவை அன்றைக்கி உழுந்து போகிற அந்த ஆட்சியை 5 வருஷம் பக்கபலமாக தாங்கி பிடிச்சி நடத்தினதே திமுக தான். தமிழ்நாட்டுக்குள்ளே நல்லக்கண்ணு தோழரை மிக பெரும் ஒரு மாமனிதர் ஆளுமையை தோக்கடிச்சிட்டு CP ராதாகிருஷ்ணன் இப்போ இருக்கக்கூடிய துணை ஜனாதிபதி வெற்றி பெற்ற வச்சார். இங்கே ஆராசா உள்ளிட்ட 4 சட்டமன்ற உறுப்பினரை காமிச்சதே திமுக தான். என்ன RSS பாஜக என்ன கதை உங்களுக்கு புரியல? என்ன இப்போ தான் புதுசாக உள்ளே நுழையுதா பாஜக தமிழ்நாட்டுக்குள்ளே? ஆபத்துன்னு கத்திக்கிட்டு இதுக்கு முன்னாடி நுழையில. அவங்களுக்கு தேசிய அளவில் உலகமே திரும்பி பார்த்த ஒரு பெரிய விஷயம் குஜராத் கலவரம். அந்த கலவரத்தில் திமுகவுடைய முடிவு என்னவாக இருந்தது? அப்போ சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். தமிழ்நாட்டு அதுவும் இங்கே பேசாதீங்க அந்த பிரச்சனையை. குஜராத் கலவரத்தை இஸ்லாமியர்களுக்கு ஆதரவு எதனா பேசியிருப்பாரா? ஒரு வார்த்தை எதனா சொல்லியிருப்பாரா? அங்கே நடக்கிற பாஜக கூட்டத்தில் திமுக ஆட்களை கலந்துக்க வச்சவர் தானே கருணாநிதி.
என்ன ஆர்எஸ்எஸ் பாஜக பூச்சாண்டி என்ன ஏமாத்துறீங்க? இல்ல அவங்க பல இதெல்லாம் விட்டு தள்ளுங்க, இன்னைக்கு நடக்கிறத சொல்லுங்க. இன்னைக்கு நடக்கிறதுனா இன்னைக்கு நடக்கிறது ஒன்றும் இல்லை. நான் இன்னைக்கு நடக்கிறத பேசணும். என்ன பேசணும்னு சொல்லிட்டேன். ம். அட்டவணை பிரிவிற்கு இந்த திமுக என்ன செய்திருக்குன்னு இன்னைக்கு பேசணும். பேசுவீங்களா? சொல்லுங்க. நீங்கள் ஹாஸ்டலில் வார்டன் ஒருத்தர் தற்கொலை பண்ணி இறந்துட்டார். என்னத்துக்கு இறந்தார்? 6 மாதமாக அவருக்கு வந்துட்டு கொடுக்க வேண்டிய காசை கொடுக்கல. புரியல, ஃபண்டு இல்லையா அப்படின்னு கேள்வி இருக்கும். கிட்டத்தட்ட விடுதி ஒவ்வொரு 3 விடுதியும் அது பார்க்குற ஒரு விடுதிலையும் குறைஞ்சது 50 மாணவர்கள். 6 மாதமாக சாப்பாடு செய்து போட்டுங்க, பிள்ளைங்க படிக்கணும். என்ன பண்ணுவார் அவர்? காசு ஏன் நிறுத்தி வச்சுருந்தீங்க? ஏன் தற்கொலை பண்ணார்? எத்தனா ஒரு விசாரணை சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் இது வரைக்கும் யாராவது கைது பண்ணப்பட்டாங்களா? அதிமுக ஆட்சியில் 98,000 மாணவர்கள் படிச்சிருந்தாங்க. 1331 மாணவர் விடுதி, 98,000 பேர் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த திமுக ஆட்சி வந்ததுலேருந்து 30,000 மாணவர்கள் காணோம், படிக்க போகலை. விடுதி சரியில்லை, சாப்பாடு சரியில்லை, நெருக்கடி பிரச்சனை. இங்கே இருக்கிறத விட பிளாட்ஃபார்மில் இருந்து படிச்சுட்டு போகலாம், ரோட்டில் இருந்து படிச்சுட்டு போகலாம், பிச்சை எடுத்து படிச்சுட்டு போகலாம். இவங்கக்கிட்ட வேணான்ட்டு ஓடி போனாங்க 30,000 பேர். ஏன்றது இந்த திராவிட மாடல் அரசு ஏன் இந்த மாணவர்கள் வெளியே போகிறாங்க? 30,000 பேர் ஏன் குறைஞ்சாங்க? இதுக்கான காரணம் என்ன? நம்ம பெரியார் வம்சாவழியாச்சே, பெரியார் கோச்சுக்குவார். நம்ம இவங்களெல்லாம் திரும்ப கொண்டு வந்து சேர்க்கணும். அட்டவணை பட்டியலின மக்களுக்குன்னு நம்ம அவதாரம் எடுத்துருக்கிறோமேனு கொஞ்சமாச்சு யாருக்காவது ஒரு அறிவு வேணுமா இல்லையா? இதை திருமாவளவன் கேட்டிருக்கணுமா இல்லையா? 30,000 மாணவர்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வாதாரம் என்னாச்சு? நீங்கள் எல்லாம் பேசியிருக்கணும். இதை நீ வேலுக்கு ஓடுற, நீங்கள் குன்றத்துக்கு திருப்பரங்குன்றத்துக்கு போகிறீங்க. உனக்கு அதில் யோகியதை இல்லையா? இந்த பட்டியல் சமூகன்றது எந்த கணக்குலையும் வச்சுக்கல, திராவிடமும் வச்சுக்கல, ஆரியமும் வச்சுக்கல. நீங்கள் யார் இதில்? அயோத்தியாச பண்டிதரை பேசக்கூடிய நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? நீங்கள் வேற நாங்கள் வேறன்னு அயோத்தியாச பண்டிதரை சொல்லிட்டு போயிட்டாரு. இல்லை, ரெண்டுமே ஒன்றுன்னு சொல்கிறீங்க. திராவிடமும் ஆரியமும் ஏற்றுக்கல. ரெண்டும் ஒன்று, ரெண்டுமே இவர்களையும் ஏற்றுக்கல. ஆனால் ஆரியத்தை மட்டும் தான் விமர்சிக்கிறார், திராவிடத்தை. அப்புறம் என்ன? அதான் சொன்னேன், திராவிட சனாதனம்னு ஒன்று மோசமாக இருக்குது, அதை பற்றி பேசுங்கன்ற நான். நீங்கள் இது தான் பேசியிருக்கணும். இந்த மக்கள் இந்த மக்களுக்காக பேசக்கூடியது தெரிஞ்சோ தெரியாமலோ திருமாவளவன் மட்டும்தான் பேசணும். நாங்கள் மட்டும்தான் ஒடுக்கப்பட்ட மக்கள், தலித் மக்களுக்கு நாங்கள் பேசணுமா? வேறு யாரும் பேச மாட்டாங்க. வராரா அவர்? வீரமணி வராரா? ஐயா வராரா? சொல்லுங்கள். சுப்பிரமணியன் ஐயா வராங்களா இதுக்கு? ஏன் அந்த மாணவர்கள் குறைந்ததுக்கான காரணம் என்ன? பெரியார் மண் இது, கோயிச்சுக்குவார். பெரியார் அந்த மக்களுக்கே நெத்தி வேர்வை சிந்த பாடுபட்டார்னு உருட்டுறீங்கல்ல. இங்கே கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் உருட்டுறீங்களா? குறுக்குன்னு எடுக்குமா? புரியுதில்ல? யாராவது ஒருத்தர் உங்களுக்காக வந்தாங்களா? நீங்கள் மட்டும்தான் அதை கேட்கணும், நீங்கள் தான் பேசணும். ஏன்னா இந்த மக்கள் உங்களை நம்பி இருக்கிறாங்க. நீங்கள் இந்த ஓட்டு வாங்கி திமுக கொடுத்துருக்கிறீங்க. கடந்த தேர்தலில் அதிக உழைப்பு, அதிக ஓட்டு திருமாவளவனார் ஓடுது, மறுக்கவே இல்லை. யாராவது மறுக்க முடியுமா? அதை சாதி வாரியாக ஒரு சாதிக்கு எடுத்திங்கன்னா இப்போ எல்லா கவுண்டு சமூகத்தினுடைய பெருவாரியான வாக்கு அதிமுக, அப்புறமா திமுக, பிறகு கட்சிகளுக்கு செதறி போச்சு. ஆமாம். நாடார் சமூகம் பாஜக ஒரு பகுதி போயிடுச்சு, அதிமுக ஒரு பக்கம், அப்புறம் தான் திமுகவுக்கு ஒன்று வந்தது. வன்னியர் சமூகம் பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒன்று தங்கிடும், மீதி பார்த்தீங்கன்னாக்கா துரைமுருகனுக்கு கொஞ்சம் திமுகவுக்கு போகும், அப்புறம் அதிமுக சிவி சண்முகம் தலைமையில் ஆகிட்டுருக்குது. கரெக்ட். இப்படி ஒன்றுக்குமே நீங்கள் பார்க்கலாம் மேஜர் கம்யூனிட்டி. ஆனால் ஒடுக்கப்பட்ட மக்கள் இன்றைக்கி ஆளே இல்லை. பூவை முடித்து அவ்வளோ பெரிய ஓட்டெலாம் எடுத்துகிட்டு போக முடியாது. அவ்வளோ உழைப்பையும் திருமாவளவன் கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறாரு திமுகவுக்கு. என்ன செய்திங்க? அதுங்க கட்சி கொடி கீழே இறக்கிட்டு ஊருக்குள்ளே போகிறோம், நீங்கள் இங்கே வெளியிலேயே நில்லுங்கன்னு உங்களை இறக்கி விட்டுட்டு போன சனாதானம் இருக்குது. அதை பற்றி பேசணுமா இல்லையா? சனாதானம் தானே அது? சனாதானம் தானே அது? கோயிலுக்கு உள்ளே வராத, வெளியே நில்லுன்றதும் தெருவுக்குள்ளே வராத, நாங்கள் போய் ஓட்டு கேட்டுட்டு வரோம், நீங்கள் வந்தால் கலைஞ்சி போய்டும், உங்கள் கொடியை இறக்கிடுங்கன்னு இறக்கி விட்டு உங்களையும் இறக்கி விட்டு போனதெல்லாம் நடந்தது. நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? திருமாவளவனோட ஃபீல் பண்ண மாதிரி. அதை தான் சொல்ல வரேன். நீங்கள் யாருக்காக அழுவுறீங்க தோழர்? நீங்கள் யாருக்கு அழுவுறீங்க? மக்களுக்காக அழுவுங்க, வேறு யாரும் இல்லை. நீங்கள் தான் அழுவணும். அதனால தான் ஒரு 4 நூற்றாண்டுகளுக்கு மேலாக இந்த திராவிடம் விழுங்கி போடாத அளவுக்கு உங்களை இந்த மக்கள் கை தாங்கி இப்போ இல்லை. இந்த மக்கள் இல்லை. விஜய் பக்கம் ஒரு பக்கம் போயிடுச்சு, சீமான் பக்கம். அது அந்த கோபம் தான். இவங்க 2 பேருமே ஆர்எஸ்எஸ் அப்படின்றது கோபம் தான். அவருடைய ஓட்டு சிதறனால போயிடுச்சு. ஒன்றும் இல்லை, செதறிடுச்சு. இன்னைக்கு அன்றைக்கி இருந்த ஓட்டு இந்த தேர்தலில் இல்லை. புரியுதில்ல உங்களுக்கு? நீங்கள் டிமாண்ட் பண்ண முடியாது திமுகவை. அவங்கக்கிட்ட எல்லா ரிப்போர்ட்டும் இருக்குது. ஏதோ 1-2 கொடுக்குறத வாங்கி வச்சுட்டு பொழைச்சிட்டு போங்க அப்படின்னு வேணால் இருக்கலாம். இப்போ இதில் இறங்கி போராட வேண்டியது திராவிடம் தான் போராடணும். திமுக எங்கேயாவது களத்தில் இருக்குதா? திருப்பி உனக்குன்னா உங்களுக்கு என்ன வந்தது? நீங்கள் அதில் தேர்ட் பார்ட்டிங்க. நீங்கள் உங்களுக்கு சம்மந்தமே இல்லைங்க. கோயிலில் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிற கோஷ்டி நீங்கள் ஏன் அதில் போய் மல்லு கட்டிட்டு இருக்கிறீங்கன்றேன். அதை இறங்கட்டும், திமுக இறங்கட்டும். திமுக பின்னாடி நீங்கள் நில்லுங்க. ஸ்டாலின் வரட்டும், ஐயா வீரமணி வரட்டும், ரோட்டுக்கு அவங்க போராட்டம். அவங்க பண்ணையார்கள் வீட்டுக்குள்ளாரே உட்காந்துக்குவாங்க சொகுசா. அடியாள் கும்பல் வெளியில் போயிட்டு எங்கள் ஐயாவை என்ன சொல்லணும் கம்பு சுத்துற அந்த வேலையை நீங்கள் செய்கிறீங்களான்னு நான் கேட்குறேன். அந்த இடத்துல விசிகா நான் அந்த இடத்துல இருக்கிறீங்களா தோழர்னு கேட்குறேன். உங்களை கேட்குறதுல தப்பா?
உனக்கு திராவிட சனாதனம் ஆரியத்தை விட மோசமாக செய்துட்டு இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன். நீங்கள் அதை பற்றி பேசவே மாட்டேங்கிறீங்களே நீங்கள். இல்லை அவங்க அந்த டாபிக் நீங்கள் சொன்ன மாதிரி ஆரியத்தை விட திராவிட மோசம்னு சொல்கிறீங்க. அவங்க திராவிடத்தை பற்றியே பேசலை. வரலாறு நீங்கள் சொன்ன மாதிரி எடுத்து பார்த்தா 2001 அந்த மாதிரி காலகட்டங்களில் இவரே அந்த பாஜக கூட்டணியில் திமுக இருக்கும்போது இவருமே போட்டிக்கிட்டு இருக்காரு. அது கூட வேணாம். 2 மாதத்துக்கு முன்பாக உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய இவர் எம்பி ரவிக்குமாருங்களா, அவர் போயிட்டு செக்ரட்டரியை பார்த்து ஒரு லெட்டர் கொடுக்குறாரு. அட்டவணை பிரிவினருக்கு கவர்மெண்ட் கான்ட்ராக்டில் 5% நடக்கவே இல்லை, கொஞ்சம் பார்த்து ஏதாவது போடுங்க எங்களுக்கு இந்த தட்டில் அப்படின்னு லெட்டர். அது 2 வருஷம் 3 வருஷமே நினைக்கிறேன். 2003 என்ன கொண்டு வந்தாங்க, 23 கொண்டு வந்ததுன்னு நினைக்கிறேன். திமுக நாங்கள் தான் கொண்டு வந்தோம். இதில் தம்பட்டம் வேறு 1% கூட செய்யலை. இப்போ பெரிய பெரிய கான்ட்ராக்ட் விடுறாங்க. இப்போ உங்ககிட்ட இருந்து ஒரு பொருளை வாங்கணும், ஒரு பொருளை வாங்குறாங்கன்னா எல்லாத்தையும் வாங்குறப்ப அட்டவணை பிரிவினருக்கு 5% வாங்க, அவனும் கான்ட்ராக்டுக்குள்ளே வரட்டும். ஒரு கான்ட்ராக்டை கொடுக்குறப்ப அட்டவணை பிரிவினருக்கு 5% கொடுங்க அப்படின்றது தான் அது சட்டம். புரியுதுல? திருத்தம் கொண்டு வந்தாங்க. நாங்கள் பெரியார் மண்ணுன்னு பெருசாக பேசிக்கிறீங்கல்ல, இன்ன வரைக்கும் ஒன்றும் நடக்கலை நகரலன்னு நீங்கள் தான் லெட்டர் கொடுக்குறீங்க. அசிங்கமாக இல்லை? கேட்டிருக்கணுமா இல்லையா? சொல்லுங்கள், என்ன உனக்கு இந்த கவர்மெண்ட் பண்ணிடுச்சு, நீ கம்பு சுற்றுறீங்க வந்து இந்த திராவிடம் எக்கேடு கேட்டால் உங்களுக்கு என்ன வந்தது? நீங்கள் நான் காவலர் கேட்டால் எங்கள் அயோத்திதாச பண்டிதர் அவர் தூக்கி பிடிச்ச திராவிடம் அப்படின்னு சொல்லுற. திராவிடம் உங்களுக்கு பங்கு கொடுக்குதா? திமுக பங்கு கொடுத்துருக்கா உங்களுக்கு? இது வரைக்கும் அடித்ததில் பங்கு கொடுத்துருக்கா? பல லட்சம் கோடி அடித்ததில் திருமாவளவன் தோழர்களுக்கும் பங்கு கொடுத்து நீங்களும் கோட்டீஸ்வரர் வாங்கன்னு சொல்லியிருக்குதா? சொல்லுங்கள், சொல்லி கொடுங்க. மந்திரி பதவியில் பங்கு கொடுத்துருக்குதா உங்களுக்கு? சுற்றி வளைச்சா அந்த ஆதி திராவிட நலத்துறைன்னு ஒரு ஸ்டிக்கர் நிறுத்தி போட்டில் ஒட்டுற மாதிரி ஒன்று, அதை விட்டால் எதனா ஒன்று உதவாத ஒரு துறை. ஏன் அவங்களுக்கு வருவாய்த்துறை அட்டவணை சமூகத்தில் யாரும் செய்ய மாட்டாங்களா? பணம் கொழிக்கிற வருவாய்த்துறை சிஎம்டி உள்பட எல்லாமே இன்றைக்கி சேகர்பாபு இருக்கிற அந்த துறையை வந்து ஒரு பட்டியல் சமூகத்திட்ட கொடுத்தா ஆகாதா? காங்கிரஸ் பிரிவில் கொடுத்தாங்க பட்டியல் சமூகத்துக்கிட்ட. பெருந்தலைவர் காமராஜர் இருந்தப்போ பரமேஸ்வரன் ஒருத்தர் போட்டாங்க இந்து அறநிலையத்துறைன்னு சொல்லிட்டு. பெரியார் மண்ணை சொல்லிட்டு இருக்கிற நீங்கள் ஏன் கொடுக்கலன்னு ஒரு வார்த்தை இன்ன வரைக்கும் கேட்டிருக்கணுமா இல்லையா? திருமாவளவன் எங்களுக்கு அருகதை இல்லையா? நீங்கள் செய்யாமல் வேறு யாரும் செய்வாங்க? நீங்கள் தானே முற்போக்கு. ஒரு வார்த்தையும் பேசலை. காமராஜர் செய்து காமிச்சிட்டு போயிட்டே இருந்தார். எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை தாழ்த்தப்பட்டோன்னு சொன்னோன்னே இந்த அறநிலையத்துறை அந்த துறைக்கு அமைச்சராக போட்டுருந்தாருங்க. நீங்கள் என்ன போட்டிங்கன்னு கேட்குறது துப்பு இல்லை. நீங்கள் இங்கே வந்து சுற்றுறீங்க கம்பு. என்ன உங்களுக்கு சீமான திட்டணும், அதான உங்கள் நோக்கம். திட்டினா கோபாலபுரம் கொஞ்சம் குஷியாகும். அதான் சராசரியாக ஒரு அரசியல் தலைவன் பேசும்போது என் அண்ணன் என் தம்பின்னு பேசுறதுக்கு, இப்போ அரவிந்த் நான் தம்பின்னு உங்களை சொல்கிறேன். இதுக்கு நான் யார்ட்டாவது அனுமதி கேட்கணுமா? சொல்கிறார், நீங்கள் என்னை அண்ணன் என்பதால் நான் உங்களை தம்பி என்கிறேன். ஏன்னா ஸ்டாலின் கோவிச்சுக்குவார் இல்லை, துணிச்சலாக தம்பி சீமான்னு சொன்னால் ஸ்டாலின் கோவிச்சுக்குவார் இல்லை. இந்த வருஷம் இந்த 26 தட்டில் உழாது இல்லை, இப்படி தான் உங்களை பேசுகிறேன். என்ன தம்பி நேத்துக்கிறாரு, தம்பின்னு என்று நான் சொல்கிறேன். எவ்வளோ கேவலமாக போயிட்டீங்க பார்த்தீங்களா? சொந்த ரத்தத்துக்குள்ளார சகோதரையனும் 2 பேரும் மோத விட்டுட்டு ரத்தம் குடிக்கணும்னு உட்காந்துக்குது திராவிட நாய், நாய். அதுவும் அந்த ரத்தத்தை குடித்து கொழுத்துன்னு இருக்குது. அது ஏன்னு கேட்குறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை. நீங்கள் வந்து கேட்டிங்க 5% கொடுங்கன்னு. ஆந்திராவில் பெரியாரை பேசலை, என்ன சமூக நீதி பேசலை, சமத்துவம் இது என்ன குறுக்கு நெடுக்குமா ஓடவே இல்லை. இந்த மாதிரி வசனம்லாம் பேசிட்டு தெருவாக சுற்றலை. தாழ்த்தப்பட்ட மக்கள் நாங்கள் தான் உங்களுக்கு அப்படின்னு சந்திரபாபு நாயுடு மற்றவங்க யாரும் இன்ன வரைக்கும் பேசுனதே கிடையாது. சத்தம் இல்லாமல் 2000 கோடி ஒதுக்குறாங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு. சிறப்பு உட்கூறு திட்டம் பட்ஜெட்டு 2000 கோடியில் ஒரு நபருக்கும். அரவிந்த் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னாக்கா இந்தாங்க, நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரி தொழில் தொடங்குங்க, பேக்கரி வச்சுக்கோங்க, பியூட்டி பார்லர் வச்சுங்க, ஒரு கருவி வாங்கி டிராக்டர் வச்சுக்கோங்க, சொந்தமாக தொழில். ஏகலை வந்தாங்க உங்களுக்கு 10 லட்சம் நேராக கிராண்ட் மானியம் அது இதெல்லாம் கிடையாது. சுத்தமாக உங்களோட தான் அது முடிஞ்சு போச்சு. நீங்கள் திருப்பி கட்டணுன்னு அவசியமே இல்லை. 2000 கோடி 20,000 பேரை உருவாக்கியிருக்கு. இந்த வருஷம் 1000 கோடி ஒதுக்கியிருக்கு, 10,000 பேரை உருவாக்காங்க. கரெக்டாக உருவாக்கியிருக்கிறாங்க. இன்னொரு 10 வருஷத்துக்கு இந்த திட்டம் போயிட்டே இருந்துச்சுனாக்கா எத்தனை லட்சம் பேர் சுய தொழில் உருவாகி மேலே வந்திருப்பாங்க. இங்கே இந்த திராவிடத்தை இந்த பெரியாரை பேசிகிட்டு இருக்கிற இந்த கும்பல், இந்த ஃபோர்ஜரி கும்பல், இந்த 420 கும்பல் 150 கோடி ஒதுக்கியிருக்கு மொத்தமே 2024-25க்கு நினைக்கிறேன். அது என்ன பேருனா அண்ணல் அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டமாக தொழிலதிபதிகளை ஆக்குறாங்க. வெறும் 150 கோடி. என்னன்னா நீங்கள் 65% நீங்கள் போட்டுக்கணும், 35% தான் நாங்கள் தரோம். அதுவும் மானியமாக தருவோம்.
எந்த காலத்தில் அவன் தொழிலதிபரை மேலே ஏறி வருவான்? ஏன்னா எனக்கு கோபாலபுரத்து வாசலில் ஆள் வேணும், பிளாஸ்டிக் சேரை போட்டு உட்கார வச்சிருக்கணும், நீங்கள் இப்படியே தான் இருக்கணும், நீங்கள் சொந்தமாலாம் வந்துடக்கூடாது, இது பெரியார் மண், இப்படி தான் வச்சிருப்போம். புரியுதுல்ல? பெரியார் மண்ணினா வளர்ச்சி நாங்களே கடைசி வீழ்ச்சி இல்லையே, வாசலில் உட்காந்துட்டு இருக்கிறது பேர் தானே பெரியார் மண். இதெல்லாம் ஒன்றுமே உருட்டில் அவன் அழகாக செய்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஆந்திராவில் உங்களுக்கு வெக்கமாக வேணாம்? நீங்கள் பெரிய முற்போக்கெல்லாம் பேசுகிறீங்க, பெரியாருன்றீங்க. அந்த மனுஷன் ஏதோ உயிரோடு இருக்கிற வரைக்கும் பேசிட்டு போனார், அவரை கொச்சப்படுத்தி உட்காந்துங்கிறீங்க பெரியாரை. இதை கேட்கணுமே இல்லையாங்க பெரியார் மடம்? இந்த கருப்பு சட்டை போட்டதெல்லாம் கேட்கணும். ஆந்திராவில் அப்படி இருக்குது, இங்கே ஏன் அப்படி இல்லை? நீங்கள் செய்கிறது தப்புன்னு ஸ்டாலின்கிட்ட கேட்டிருக்கணும். இல்லை திருமாவளவனாவது வாயில்லாத பூச்சி கேட்டால் அவருக்கு எதுவும் கிடைக்காதுன்ற பயமாக இருக்கும். கூட இருக்கிற இந்த முற்போக்கு முகம் எதனா ஒன்று கேட்டிருக்கணுமா? இந்த சிவப்பு துண்டு போட்டுன்னு பாட்டு பாடுற கோஷ்டெலாம் இருக்குது இல்லை, ரைட்டப் எழுதுகிற கோஷ்டெலாம் இருக்குல்ல, ரெண்டும் கம்பேர் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு போட்டிருக்கலாம். எந்த காலத்தில் வந்து தொழில் முனைவராக வருவான் சொல்லுங்கள்? 150 கோடி 200 கோடி எங்கே இருக்குது? 2000 கோடி எங்கே இருக்குதுங்க? என்ன அவங்க அப்பா மட்டும் பணமாக அது வந்து எடுத்து கொடுக்குறதுக்கு கை சுலுக்கிக்குது? ரயிலில் எடுத்துகிட்டு வந்தீங்களா அங்கேருந்து அப்படின்னு கேட்கணுமா இல்லையா? கேட்கணுமா இல்லையா? நீங்கள் கேட்டிங்கல்ல மோடியை பார்த்து, உங்கள் ஒப்ப மட்டும் பணமா அது, எங்கள் வரி பணம் தானே கேட்டிங்கல்ல? அந்த மாதிரி எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணம் அது ஒப்ப மட்டும் பணமானு இங்கே யாராவது கேட்கணுமா இல்லையா? இத்தனை பேர் இருக்கீங்கல்ல, இதுக்கு வந்து நீ போராடணும் திருமாவளவன் தொடர். புரியுதில்ல? இதற்காக நீங்கள் வந்து கம்பு சுற்றுறீங்க, இதை நீங்கள் கேள்வி கேட்கணும். இல்லை இப்படிலாம் கேட்டனால தான் சீமானை பார்த்து கேட்கிறாரு இவர். நீங்கள் வந்து தமிழ் தேசியம் பேசுறீங்கன்னு நினச்சவள், நாளைக்கு நீங்கள் தமிழ் தேசியம் பேசலை, இந்து தேசியம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, ராமண தேசியம் பேசுறீங்கன்னு சொல்லி சீமானை அப்படியே ட்ராக்கே மாத்துறாரு. அதுதான் அது வந்து சொல்லி கொடுக்குறது. அந்த மாதிரி திராவிடத்துக்கு ரோட்டில் வந்து சண்டை போட முடியாது, அவங்க கையாளாத கூட்டமாக இருக்கிறாங்க. அங்கே திராவிட மரத்துக்கு ரெய்டு விட்டாங்கன்னா அங்கே என்ன சிக்கும்? திமுக இந்த திமுக கூட்டம் முழுக்க வேற சரணம் கச்சாமின்னு உட்காந்துட்டு அண்டர் கிரவுண்ட் டீலிங் ஆர்எஸ்எஸ் கூட ஏதாவது ஒன்று பண்ணுன்னு நீங்கள் பேசுங்க திருமாவளவன் இறக்கி விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறது. இவரும் பேசிட்டு உட்காந்துங்கிறாரு. என்ன அவர் பேசுறதுல என்ன இந்துத்துவா இருக்குது? சிவனும் முருகனும் இந்து கடவுளான்னு கேள்வி கேட்குறாரு. ஆர்எஸ்எஸை பார்த்து கேட்குறாரு. பாஜக இது நாங்கள் வேறடா தமிழமுண்டார், அதுக்கு தான் வேலை தூக்குனாரு. நீங்கள்லாம் கிண்டல் பண்ணிக்க. கடைசி அந்த வேலு ஸ்டாலின் அவர்களும் தூக்குனாங்க தேர்தலில். கரெக்டாக? இன்னைக்கு நீங்களும் தூக்கிட்டீங்க. எதுக்கு உங்கள் கையில் வேலு? இந்து மதத்துக்கு எதிரானவர் தானே. இந்து மதம் இல்லை, இது எங்களது தனி மதம்னு சொல்கிறார். இதே தான் சீமானுன்னு சொன்னார் பல வருஷத்துக்கு முன்னாடி. எங்கள் மதமே வேறு, கர்நாடகாவில் லிங்காயத்துக்கள் மாதிரி நாங்கள் தனித்தவர்கள், தமிழம் எங்களுடைய மதம், இந்துன்னு சாயம் என் கடவுள் இது அப்படின்னு பிரிச்சுக்கிட்டாரு. அப்போ இந்துத்துவனுடைய அடிவரடி நீங்கள் இன்றைக்கி அதே வேலை தூக்கி நிற்கிறீங்க. நீங்கள் எதுக்கு வேலு கையில்? உங்களுக்கு என்ன கான்செப்டுக்காக வேலு நீங்கள் கையில் வச்சுங்க சொல்லுங்கள், எனக்கு புரியல. இந்துன்னு இருக்கணும், இல்லை நாங்கள் இந்து இல்லை, நாங்கள் தனித்தவர்கள், அதுக்காக எங்கள் முருகன் வேலுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இதே தான் சீமானுன்னு சொல்கிறாரு. என்ன உங்களுக்கு சீமான் மேலே அவ்வளோ வெறுப்பு? ராமரை வச்சு கம்பேர் பண்ணுறாரு சார். என்ன ராமரை வச்சு என்ன கம்பேர் பண்ணுறாரு? ராமராஜ்யத்து கூட ஒட்டிக்கிட்டு இருந்தது சீமானா நீங்களா? சொல்லுங்கள். பார்ப்பனர்களை காலம் முழுக்க திட்டிட்டு பார்ப்பனர் காலை பிடிச்சிட்டு அதிகாரத்தில் உட்காந்தது சீமானா நீங்களா? சொல்லுங்கள். காலம் முழுக்கம் பார்ப்பன எதிர்ப்பு, ஆரிய எதிர்ப்பு, ஆரியர்களை கண்டால் அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு இவ்வளவும் எதிர்த்துட்டு நீங்கள் 67 அதிகாரத்தில் உட்காரும் போது திராவிடம் யார் காலை பிடிச்சிது? சீமான் பிடிச்சாரா? சொல்லுங்கள். ராஜாஜி காலை சீமான் பிடிச்சி கெஞ்சினாரா? ப்ளீஸ் தயவுசெய்து இந்த காலை நான் வந்து பாதத்தில் இதை தலையாக நினச்சிக்கிட்டு நான் கெஞ்சி கும்பிட்றேன், எங்களை கொண்டு போய் கோட்டையில் உட்கார வைங்க, உங்கள் உதவி இல்லைன்னு என்னால் முடியாதுன்னு மயிலாப்பூரில் கதறலையா? கதர்னாரா? சீமான் கதர்னாரா? யார் ராமரை பிடிச்சி தொங்குனது? சொல்லுங்கள். வரலாறு முழுக்க பார்ப்பனர்களை ஆதரித்துக்கான ஆதாரம் நிறைய திமுகவுக்கு இருக்குது. சொல்லுங்கள். நீங்கள் வந்துட்டு சிபி ராதாகிருஷ்ணன் ஆதரிச்சிங்களா, நல்லக்கண்ணு தோழர் ஆதரிச்சிங்களா? சொல்லுங்கள், எனக்கு சொல்லுங்கள். ஆர்எஸ்எஸ் சிபி ராதாகிருஷ்ணன் தோழர் கரெக்டுங்களா? இன்றைக்கி துணை ஜனாதிபதி. வார்ப்பு முழுக்க அவர் ஆர்எஸ்எஸ் நல்லாவே தெரியும். யாரை நீங்கள் ஆதரித்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தீங்க? சொல்லுங்கள், எனக்கு விஷயத்தை சொல்லுங்கள். அந்த தொகுதியில் எங்களுடைய வாக்கா ராதாகிருஷ்ணனுக்கு இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்களா? சொல்லுங்கள். திமுக சொன்னதா? சீமான் வந்து அது மாதிரி சொல்லி பிரச்சாரம் பண்ணி ஓட்டு கேட்டு ஜெயிக்க வச்சாரா? தோற்கடிச்சது நல்லக்கண்ணை தோற்கடிச்சிங்க. பார்ப்பன அதாவது ஆர்எஸ்எஸ்னுடைய பிரதான நபரை இங்கே ஜெயிக்க வைக்கிறீங்களேங்க. சொல்லுங்கள். தமிழனை தோற்கடிச்சிட்டு எச் ராஜா ஆர்எஸ்எஸ் பாஜக தூக்கி கோட்டையில் உட்கார வச்சது யார்? சீமானா? உங்களுக்கு ரொம்ப வேணாம். விவி கிரி இந்த பக்கம் சஞ்சீவி ரெட்டி 2 பேரும் நிற்கிறாங்க ஜனாதிபதி தேர்தலுக்கு. உங்கள் பெரியார் தான் சொல்கிறாரு, அப்படியே கண்ணீர் துளி பசங்களை. திமுகலாம் சொல்லவே மாட்டார் அவர். ரொம்ப காலமாக கண்ணீர் துளி பசங்களை அப்படின்னு தான் சொல்லுவார். சொன்ன கதை 1000 இருந்தாலும் அவன் நம்ம பையன் நம்மால் நான் பிராமின் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்கன்னு. இதை பற்றி கருணாநிதிட்ட கோட்டையில் கேட்குறாங்க. தந்தைக்கு வயதாகி விட்டது, ஏதோ பெணாத்துக்கிறாருன்னு. பெணாத்துற அளவுக்கு பெரியாரை பேசிவிட்டு பார்ப்பனரை ஆதரித்து சீமானா நீங்களா? சொல்லுங்கள். தோழர் திருமாவளவன் இதை கேட்டு விளக்கம் சொல்லணும். பார்ப்பனரை ஆதித்து வெற்றி பெற வச்சு விவி கிரியை வெற்றி பெற வச்சது சீமானா
திமுக இல்லை நீங்களா உங்கள் கோஷ்டியா? நிறைய இருக்குது. வெங்கட்ராமனை ஆதரிச்சது இருக்குது, வைஜெயந்தி மாலா, எத்தனை பேருக்கு நீங்கள் யாரும் ஆதரிக்கலை? எல்லா பார்ப்பனையும் ஆதரிச்சிட்டிங்க. இன்றைக்கும் பார்ப்பன ஆர்எஸ்எஸ் ரூட்டில் அண்டர் கிரவுண்டில் நீங்கள் டீலிங் பேசிகிட்டு இருக்கிறீங்க. சீமான் எங்கே போய் கேட்டுட்டு இருக்கிறாரு எனக்கு புரியலையே. அவர் எப்படி ஆர்எஸ்எஸ் ஆக முடியும்? நீ வேற நான் வேறப்பா இருந்தார். நான் அன்றைக்கி அடுத்த நாளே பாரதியார் நிகழ்ச்சியில் பேசணுன்னே ஆர்எஸ்எஸ்ன்னு நீங்கள்லாம் பேசுகிற அடுத்த நாளே ஆர்எஸ்எஸ் சொல்கிறாரு, எல்லாருக்கும் சொல்கிறாரு, என்னுடைய முருகன் கடவுள், என்னுடைய சிவன் தமிழ். அவன் எந்தவே இல்லை, நான் அந்த நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாரு. ஆர்எஸ்எஸ் ஏற்றுக்குமா? அது வருமா? வரலாறு மிகப்பெரிய தவறு செய்துட்டு இருக்கிறார் தோழர் திருமாவளவன். வரலாறு இவர் ஒருபோதும் மன்னிக்காது. ஒரு சாதி வெறின்னு ஒரு பக்கம் முழுக்க ஒரு கட்டத்தில் பாமகவுக்கு எதிராகவே ஒரு சாதி வெறியோடு நீங்கள் இருந்துக்கிட்டே இருந்தீங்க. மனநோயாளி ராமதாஸ்னு உங்களுடைய பிரதான தலைவர் ட்விட்டர்லேயும் எக்ஸ்லையும் எழுதிக்கிட்டே இருந்தார். புரியுதில்ல? அதுபோல் இன்றைக்கி நீங்கள் இங்கே பார்த்து இன்னொரு பெரிய பகையை வளர்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. காலம் முழுக்க திராவிடம் ஒன்றை வந்து மடியிலே வச்சுட்டு கஞ்சி ஊற்றுன்னு நினைக்காதீங்க. இந்த ஓட்டு இருக்கிற வரைக்கும் இந்த ஓட்டு இந்த முறை உங்களுக்கு இல்லை. உங்களுடைய செல்வாக்குன்னு ஒன்று இருந்ததில்ல, சத்தியமாக இந்த முறை கிடையாது. நான் சுற்றிட்டு வந்தேன் எல்லா இடத்துக்கும். திராவிடம் இனிமேல் ஒன்று கஞ்சி தொட்டி புள்ளியாக தான் வச்சுன்னு இருக்கும். புரியுதில்ல? உங்களை கௌரவமாக நடத்தாது. கஞ்சி தொட்டி புள்ளியாவது நீ இந்த கஞ்சி தொட்டி ஓரம் சுற்றிக்கிட்டே இருக்கணும். நீ அவன் செல்வாக்கை இழந்துட்டு இருக்கிறீங்க. யாரை பகைக்கணுமோ அவங்கள பகைக்காமல் யாரை ஏற்கணுமோ அவனை பகைச்சிக்கிட்டு யாருக்காக வேண்டியோ திராவிடம் வரட்டுங்க, அது இறங்கி போராடட்டுங்க. அவர் 90% நாங்கள் இந்துக்கள்னு ஓட்டு வாங்கிட்டு போயிடுவாராம். புரியுதில்ல? இவர் வந்துட்டு சீமான் வந்து இந்துத்துவவாதின்னு வரான். புரியலையா எங்களுக்கு? என்ன அரவிந்த், இங்கே தானே இருக்கிறோம் எல்லாருமே. 90% இந்துத்துவான்னு சொன்னது யார்? உத்தரப்பிரதேசத்தை விட இங்கே அதிகமாக இருக்குது இந்து வாடை. இருக்குதா இல்லையா? கோமடை எங்கேயாவது வந்து அமைச்சு பார்த்துருக்கீங்களா? தமிழ்நாட்டில் இருக்குது. 12,000 கோயில்களை வந்து நாங்கள் சீர்திருத்தம் பண்ணியிருக்கிறோம். 10,000 ஏக்கர் நாங்கள் வந்து 10,000க்கு மேலே ஏக்கரை கோயில் நிலங்களை மீட்டு கொடுத்துருக்குறோன்றாரு. எவ்வளோ பெரிய விஷயம் இது! இவ்வளோ மீட்டு கொடுத்தீங்க, நாங்கள் பஞ்சம நிலம் எங்களது ஒரு 12 லட்சம் ஏக்கர் இருக்குது, ப்ளீஸ் ஒரு 1000 ஏக்கரை மீட்டு கொடுங்க அப்படின்னு என்றைக்காவது நீங்கள் கேட்டிருக்கீங்களா? போராடி இருக்கீங்களா? இவன் ஏன் வடம் போனான்னா இடம் போனான், எங்கே இழுத்து தொலைஞ்சா உங்களுக்கு என்ன? கெட்ட பழமொழி அது. புரியுதில்ல? நாய் தெரு இழுத்து சுற்றினா உங்களுக்கு என்ன இருக்குதுன்றேன். உங்களுக்கு கேட்க வேண்டியது நீங்கள் கேட்டிங்களா? உங்களுக்கு கொடுத்தாங்களா? திமுக கொடுத்துச்சு. 12 லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலம், 6 லட்சம் குடும்பங்கள் 2 ஏக்கர்னு வச்சுக்கிட்டு இருக்கோம். சொந்த காலம் எவ்வளோ கம்பீரமாக நிற்பான். அப்படி ஏதோ ஒரு கோழி பண்ணை ஆட்டு பண்ணை ஏதோ ஒன்று வச்சுட்டு அவனுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, கட்டிக்கிட்டு வேலி கட்டிக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருப்பான்ல. எங்கே இருக்குது அது? பேசி வாங்கியிருக்கணுமா இல்லை? நீங்கள் தானே வாங்கியிருக்கணும். 10,000க்கு மேற்பட்ட இந்து கோயில் அறநிலையத்துறை இடத்த மீட்க தெரிஞ்ச இந்த அரசுக்கு பறையர்களுடைய பஞ்சமி நிலம் 1 ஏக்கரை மீட்கிறதுக்கு துப்பு இல்லைன்றதை நீங்கள் கேட்டிருக்கணுமா இல்லையா? அதை சீமானை தடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. தடுத்துக்கிட்டு யார்? அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குது சொல்லுங்கள்? அதிகாரம் யாருக்கிட்ட இருக்காரு? ஃபோர்ஸ் உங்ககிட்ட இருக்குது, சட்டம் உங்ககிட்ட, அதிகாரம் உங்ககிட்ட. இது யாருன்னா வந்து கொடுக்க ஆரியம் வந்து தடுக்குமா? நீங்கள் செய்யுங்க துணிஞ்சு, உங்கள் பக்கத்தில் எல்லாமே நிற்பாங்க. இதெல்லாம் கேட்டிருக்கணும் தோழர் திருமாவளவன். செய்வது முழுக்க அடுக்கடுக்க துரோகம் வஞ்சகம். பட்டியலின மக்களுக்கு, தாழ்த்தோட்ட மக்களுக்கு வஞ்சகத்தையே செய்துட்டு இருக்கு இந்த திமுக. அதுக்கு போய் முட்டு கொடுத்துட்டு இவ்வளோ கம்பு சுற்றுறீங்க. சொந்த சகோதர இனத்தை நீ பகையாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன அரசியல் இதெல்லாம் சொல்லு. இதெல்லாம் நீங்கள் கேட்டு இவ்வளோ பட்டியல் சொல்லியிருக்கிறவங்களுக்கு கர்நாடகாவில் வைப்பாங்க. யாரு அட்டவணை பிரிவினர் இருக்காங்கல்ல, இவங்க பாதிகள் தலித்துன்னு சொல்லுவாங்க. இந்த அட்டவணை பிரிவு தாழ்த்தப்பட்ட என்னன்னு சொல்லுவாங்க. இந்த குரூப்பு 1000 பேருக்கு மேலே பொறியாளர் பதிவு செய்துட்டு அரசு கான்ட்ராக்ட் எடுத்து நடத்திட்டு இருக்கிறான். அங்கே பெரியார் இல்லை, சமூக நீதி இல்லை, சாதி ஒழிப்பு கோஷம் இல்லை, இந்த உருட்டுற கோஸ்ட் கும்பல்லாம் அங்கே இல்லை. இந்த திராவிடம் சொல்லிட்டு வந்தால் திருப்பிடும்டா கழுத்துன்னு சொல்லிட்டான் ஏற்கனவே. அதனால அவன் நல்லா செய்துட்டு இருக்கிறான். புரியுதில்லை? அவன் அந்த மண்ணை சேர்ந்தவனாக இருக்கிறான். ஒடுக்கப்பட்ட என்னன்னாலும் அவன் இந்த மண்ணை சேர்ந்தவன் சொல்லிட்டு அந்த 1000 பேருக்கு மேலே கான்ட்ராக்ட் எடுத்து செய்துட்டு இருக்கிறான். இங்கே நீங்கள் அந்த மாதிரி ஒரு பட்டியல் வெளியிடுங்க. அட்டவணை பிரிவினை சேர்ந்த இத்தனை பேருக்கு நாங்கள் கான்ட்ராக்ட் கொடுத்துட்டு இருக்கிறோம். பெரிய பெரிய கான்ட்ராக்டில் உனக்கு தான் ஆந்திராவில் பிறந்து வந்தால் தான் கான்ட்ராக்ட் எடுக்க முடியும்னு ஆகிப்போச்சு. உங்களுக்கு எல்லாத்துலேயுமே ஆந்திராவில் பிறந்து அங்கே வளர்ந்து அங்கே நிறுவனமாக வச்சுட்டு வந்தால் தான் கான்ட்ராக்ட்னு ஆகிப்போச்சு. அட்டவணை பிரிவினர்கள் மாணவர் எஸ்சி மாணவர்களுடைய விடுதிக்கு சோத்தாக்கி போகிற கான்ட்ராக்டும் ஆந்திரா நிறுவனத்துக்கு கொடுத்துருக்கு. இதை கேட்கறதுக்கு துப்பு இல்லை அவர் தோழர் இருக்கு. குப்பை எடுக்கிற எல்லாமே ஆந்திரா தாங்க கொடுக்கணும். அங்கே பிறந்து தான் நீங்கள் வரணும், அப்போ தான் வந்து கொடுப்பாங்க. அந்த கான்ட்ராக்டில் கூட அட்டவணை பிரிவு ஆந்திரா கான்ட்ராக்டை கூட இருந்துட்டு போட்டோம், இடம் எடுக்க இருந்துட்டு போட்டோம். அதில் கூட பட்டியல் சமூகம் இருக்குதா? யாரே ஒரு எந்த மாநிலத்துக்காரனும் அட்டவணை பிரிவினர் எஸ்சி ஆள் அவன் வந்துட்டுக்கிறான்னா அதுவும் கிடையாது. புரியுதில்ல உங்களுக்கு? எல்லாமே ரெட்டி ராயி நாயுடு இப்படி தான் போயிட்டு இருக்குது. இது கூட கேட்குறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை. இதுக்கு இல்லை நீங்கள் போராடணும் தோழர். நீங்கள் யார் போராடுவாங்க? நீங்கள் தானே கேட்கணும்.
எங்களுக்கு நாங்கள் மட்டும்தான் போராடணும், மற்றவங்க போராட மாட்டாங்கன்னா மற்ற பேசலையே இன்ன வரைக்கும். பேசாதையும் சேர்த்து நீங்கள் தானே பேசணும். நீங்கள் சட்டமன்றத்துக்கு பாராளுமன்ற தேர்தல் நேரத்தில் உங்களுக்காக மேடையில் என்ன சொல்கிறாரு சுபவீர பாண்டியன், திருமாவளவன் வெற்றி பெற்றால் தலித்துகள் குரல் பாராளுமன்றத்தில் ஓடும். எங்கள் வாப்பா, நான் எந்த காலத்தில் தலித்துகளுக்காக பாராளுமன்றத்தில் இருக்கேன்? பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பேசிக்கிறேன், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பெரும்பாலும் பேசினதில்லை. பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் பிசி மக்களுக்கும் தமிழ்நாடு பிரச்சனைக்கும் ஈழ பிரச்சனைக்கும் நான் பேசியிருக்கிறேன். என்ன போய் நீ எப்படி சொல்லலாம்? தலித்துகளுடைய குரல் ஏன் நீங்களாம் ஒலிக்க மாட்டீங்களா? திமுகவில் மற்றவங்களாம் தலித்துகள் இவர் மட்டும்தான் அந்த கேள்வி நீங்கள் கேட்டிருக்கணுமா இல்லையா சுபவீர பாண்டியன்? அன்றைக்கே கம்பு சுற்ற வேண்டிய இடத்துலலாம் விட்டு சும்மாவே இல்லாத இடத்துல பார்த்து நீங்கள் கம்பு சுற்றினா யாருக்காக இந்த தெருவுக்கு வந்தீங்க? நீங்கள் இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதா? அது வடம் போனான்னா இடம் போனால் உங்களுக்கு என்ன இருக்குது? திருப்பரங்குன்ற விஷயம் ஒன்றும் பட்டியலே வைக்கலையே, கோயிலுக்குள்ளே ஒன்றும் உடலையே, நீ என் கோஷ்டியே இல்லைன்றாரு. புரியுதில்லை? இவ்வளோ பிரச்சனை இருக்குது. கர்நாடகாவில் அட்டவணை பிரிவு இப்படி வச்சுட்டு இருக்கு, ஆந்திராவில் இப்படி வச்சுட்டு இருக்கு, கேரளாவிலையும் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு மட்டமாக வச்சுட்டு இருக்கிறீங்க. ஒரு விவரத்தை கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க, எதுவும் செய்ய மாட்டேங்கிறீங்க, எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ரூல்ஸ் இதெல்லாம் சட்டம். புரியுதில்லை? 2010 லட்சம் பணம் கொடுக்குறாங்க ஒவ்வொருத்தருக்கும். எப்போ கொண்டு வந்தாங்க தெரியுமா? ஆந்திராவில் 2023 என்னவோ இவங்க சிறப்பு உட்கூறு திட்டம் கொண்டு வந்துட்டு தம்பட்டம் அடிச்சுக்கினாங்க. அது 150 கோடி ஆதி திராவிட மாணவ விடுதிகளுக்கு மாணவர்களுக்கு இந்த ஸ்கீமுக்கு தொழில் முனைவர் 150 கோடியாம். அவன் 2000 கோடி ஒதுக்கிட்டு செய்துட்டு இருக்கிறான். அவன் 2013 கொண்டு வந்துட்டாங்க அந்த சட்டத்தை. அங்கே பாருங்கள், நல்லா கருப்பு சட்டம் இல்லை, பெரியார் இல்லை, சாதி இந்த கோஷம் எதுவுமே இல்லைங்க. நீ எத்தனை 12 வருஷம் கழிச்சு நீங்கள் கொண்டு வந்துட்டு பெரிய சவடால் வேறு இதில் அது 150 சொல்லுங்கள், 250 கோடினே வச்சுக்கோங்க. 250 கோடியில் எவ்வளோ அவன் லோன் அவனுக்குன்னா அவன் 65% அவங்க வந்து இவங்க 35% இவங்க வந்து மானியம். அவன் மொத்தமாக 10 லட்சம் தான் வேணாம் நீயே வச்சுக்கோ, பிஸ்னஸ் பண்ணிவிட்டு மேலே வா. இது இல்லை நீங்கள் பேசணும், பட்டியலிட்டு இதெல்லாம் கேட்கணும் இல்லை நீங்கள் சொல்லுங்கள். பஞ்சமினத்தை மீட்டு கொடுக்கல, எது கொண்டுட்டு வரல. 1331 விடுதியில் 100 விடுதி காணாமல் இழுத்து மூடிட்டான். ஏன் மூடுனீங்கன்னு கேட்டிருக்கணும். கிட்டத்தட்ட 98,000 மாணவர்களில் 30,000 மாணவர்கள் வெளியேறிட்டான். ஏன்றதை கேட்டிருக்கணும். அந்த குடும்பம்லாம் வந்திருக்கணும் இல்லை? ஆமாம். சரி, எதுவும் வேணாம். 7,833 கோடி ஏர்போர்ட் மூர்த்தி அதை அடிக்கடி பேசிட்டு இருப்பான். 7,800 கோடினே வைங்க. ஆளுக்கு 10 லட்சம்னு போட்டுன்னு 78,000 இளைஞர்கள் பட்டியல் சமூகத்திலேருந்து இன்றைக்கி சொந்த காலில் நின்று இருக்க மாட்டானே. உங்கள் அப்பா மட்டும் பணமாக அதை திருப்பி அனுப்பிட்டீங்கன்னு இன்ன வரைக்கும் நீங்கள் கேட்காம உட்காந்துங்கிறீங்களே, அது என்ன நியாயம் சொல்லுங்கள்? நீங்கள் இதுக்குள்ள போராடி இருக்கணும் தோழர் திருமாவளவன். நீங்கள் அவர் யார்? சொந்த சகோதரன் தானே. நீங்கள் மேடையில் பேச அவரே சொல்லியிருக்கிறாரு, நான் பேசுவதெல்லாம் எங்கள் அண்ணன் திரும்ப பேசினதை தான் நான் பேசிக்கிறேன். அண்ணன் அந்த பக்கம் போயிட்டார், நாங்கள் இந்த பக்கத்தில் அப்படியே நிற்கிறோன்றாரு. நீங்கள் இல்லை போராடணும், நீங்கள் இல்லை அதை பேசியிருக்கணும், நீங்கள் இல்லை குரல் கொடுக்கணும். அட்டவணை பிரிவு இப்போ ஒன்றும் இல்லை, பஞ்சமி நில மீட்பு நீங்கள் சொல்லக்கூடியதே திருமாவளவன் RSS பாஜக சீமான் இருக்கிறார்ல, அவர் பஞ்சமி நிலத்தை மீட்கிறதுக்கு எல்லா சமூக பிரதிநிதிகளும் ஒன்றா ஒரு மேடையில் கூப்பிட்டு 2 நிகழ்ச்சி நடத்திட்டார். ஒன்று திருப்பூரில், ஒன்று உளுந்தூர்பேட்டில். கட்டுக்கடங்காத கூட்டம். அப்போ மற்ற சமூகத்தவர்கள் இந்த மக்களுக்கு நிலத்தை கொடுக்கறது ரைட்டு நியாயம்தான் சொல்லி ஒத்துக்கிட்டு வந்த கூட்டம் தான் அது. நீங்கள் உங்கள் கூட சுபவீர பாண்டியன் ஐயா, ஆசிரியர் வீரமணி கூப்பிட்டு பஞ்சமி நில மீட்பு போராட்டம் ஒன்று நடத்தி காட்டிடுங்க. நான் திராவிடத்துக்கு சரண்டர். வெறி பிடித்த சனாதனத்தில் இருக்குது திராவிட சனாதனம். பச்சை வெறி பிடிச்ச ரத்த வெறி பிடிச்ச சனாதனம் திராவிட சனாதனம். முதல்ல அதுக்கு எதிராக போராடுங்க, அதுக்கு எதிராக கம்பு சுற்றுங்க, அப்புறமா சீமான் கிட்ட வாங்க.